உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேரறிவான். தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்ற தலைப்பில் நான் ஏன் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு கூட்டம் வருது உங்களை நோக்கி. அந்த கூட்டம் வந்து சீமான் சரியில்லை, அவர் திமுகவுடைய ஆளாக மாறி போய் நிற்கிறாரு, அவர் மாறி மாறி பேசுகிறாரு, திமுக கிட்டேருந்து பொட்டி வாங்கிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லி வருது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். அண்ணன் சீமான் அவர்கள் 2010 சொன்னார், நான் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், திராவிட தேசிய கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அண்ணன் சீமான் அவர்கள் அடித்து சொன்னார். அதை ஒவ்வொரு தேர்தலையும் கடைபிடிச்சார். முதல் தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தல். அந்த முதல் தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சார், 234 தொகுதியிலும் நான் தனிச்சு நின்று போட்டியிட போறேன் அப்படின்னு அறிவிச்சார். எல்லாருமே சிரிச்சாங்க, கேலி கிண்டல் பண்ணாங்க. அடிப்படை கட்டமைப்பு கூட நாம் தமிழர் கட்சியிட்ட இல்லை. ஆனால் பாருங்களேன், 234 தொகுதியிலும் வந்து சீமான் போட்டியிட போறேன்னு அறிவிக்கிறாரு. முதல்ல எல்லா மாவட்டத்திலையும் வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. பெரிய மேடை கடலூர் மாவட்டத்தில் 234 தொகுதி வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாடே பார்த்துச்சு, எங்கள் வேட்பாளர்களை பாருங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். 4.5 லட்சம் வாக்குகள். நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னே பல ஊடகங்கள் சொல்லலை, ஊடகங்களும் சொல்லலை, பத்திரிகைகளும் சொல்லலை. திமுக போட்டியிடுது, அதிமுக போட்டியிடுது, மக்கள் நல கூட்டணி போட்டியிடுது, அவ்வளோதான். மற்றபடி நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி பேரை கூட சொல்லலை. எல்லாருமே தயங்கினாங்க, மறுத்தாங்க, மறைச்சாங்க. 4.5 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கி நின்றது. எல்லாம் பேசினாங்க. அப்பயும் ஈழம்னு பேசி சீமான் 4.5 லட்சம் வாக்குகளை வாங்கிட்டாரு. அடுத்த தேர்தலில் திமுகவோ அதிமுகவோ யாருடைய கூட்டணி வச்சு ஒரு சீட்டு 2 சீட்டை வாங்கிட்டு அவர் போயிடுவார். இத்தனைக்கும் அவருக்கு பேச்சு திறமை வேறு இருக்குது, கூடுதலாக கூட அவர் சீட்டு கேட்பார். திமுகவும் அதிமுக கொடுக்கவும் செய்யும் அப்படின்லாம் பேசினாங்க. அடுத்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் போட்டின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்தார். அதுலேருந்து தொடர்ச்சியாக தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் எல்லா தேர்தலையும் தனித்து தான் போட்டின்னு அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தலில் நின்றார். எத்தனையோ இடைத்தேர்தல், பெரிய பெரிய கட்சிகள் கூட இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கு பயந்து ஒதுங்கினாங்க. ஏன், நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக பயந்துச்சு, போட்டியிடலை. திமுக வர்சஸ் என்டிகே, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தான் வந்ததை ஒழிய அங்கே எதிர்கட்சியாக பார்க்கப்பட்ட அதிமுக கூட இல்லை. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடலை, நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை, நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. இப்படி நம்ம பல தேர்தலில் நம்ம உதாரணம் காட்டலாம். நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லி எல்லா தேர்தலையும் போட்டியிட்டுருச்சு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உயர்ந்து நிற்கிது அப்படின்னா சீமான் அவர்கள் தான் காரணம். கொஞ்சம் நினச்சி பாருங்க, திமுக வந்து கூட்டணிக்கு ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி வரமாட்டாங்கன்றதுல உறுதியாக நிற்கும். அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் திமுக மேலே எவ்வளோ வன்மம் இருக்கும் அப்படின்றது ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது சுட்டு போட்டாலும் இவனுக்கு வரமாட்டான்றது தெளிவாக தெரியும். அதனால் திமுக என்ன பண்ணும் அப்படின்னா, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பிடிச்சி இழுக்கிறதுக்கான வேலையை செய்யும். இந்த ராஜீவ்காந்தி மாதிரியான ஆட்களை வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரியாக 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பத்திரிகையை திறந்தாலே போதும், செய்தித்தாளை பார்த்தாலே போதும், பிரேக்கிங் நியூஸில் ஓடிக்கிருக்கும், நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலி, கோவையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறினார்கள், கட்சி கூண்டோட காலி அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. வெளியில் போனவங்கலாம் பேட்டி வேறு கொடுப்பாங்க, சீமான் அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார், சீமான் சரியில்லை, அது இதுன்னு காரணத்தை சொல்லி வெளியில் போய்கிட்டே இருந்தாங்க. திமுக அந்த அளவு இழுத்துக்கிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாஜகவும் அதிமுகவும் என்ன பண்ணும், கூட்டணிக்கு இழுப்பாங்க. நாம் தமிழர் கட்சி எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்துற மாட்டோமா? அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நோக்கி இளைஞர்கள் போகிறாங்க, அந்த நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்துருங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அதிமுக வந்து நாம் தமிழர் கட்சி இழுக்கிறதுக்கான வேலையில் இறங்குச்சு. பாரதிய ஜனதா கட்சியும் அதே மாதிரி தான். தினமலர் பத்திரிகையில் தான் நான் பார்த்தேன், எப்படியாவது சீமான கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு குஜராத்தில் வந்து ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. யாருன்னா பிரதமர் அலுவலகத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. சீமானுடைய பேச்சை மக்கள் விரும்புகிறாங்க, அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது மக்களுடைய பேச்சாக இருக்குது, அதனால் அவருடைய பேச்சு, இந்த திராவிடத்தை எதிர்த்து அவர் பேசக்கூடிய பேச்சு மக்கள் மத்தியில் எடுபடுது, நீங்கள் சீமானை எப்படியாவது கூட்டணிக்கு கூட்டுருங்க அப்படின்னு சொல்லி உளவுத்துறையை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. தினமலர் பத்திரிகையில் தான் செய்தி வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த அதிமுகவும் பாஜகவும் எவ்வளவோ கூட்டணிக்கு இழுத்து பார்த்தாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் எத்தனையோ பேரை வச்சு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இந்த கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியாக நின்றார், நான் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். அப்போ தான் இந்த அதிமுகவுக்கும் இந்த பிஜேபிக்கும் என்ன தோணுது, சுட்டு போட்டாலும் சீமான் கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லி திமுக எப்படி நிர்வாகிகளை இழுக்கிறதுக்கான வேலையை செஞ்சிச்சோ, அதே போல் சமூக வலைதளத்தில் வேலை செஞ்சுக்கக்கூடிய, சமூக வலைதளத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கிருந்த சில பேரை அதிமுக இழுத்துக்கு இருக்குது.
நாம் தமிழர் கட்சி பேசி 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 யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் அதிகமாக்கி, வியூஸ் அதிகமாக்கி, காசு அதிகமாக்கி தன்னை வளர்த்து கொண்டவர்கள் இன்னைக்கு அதிமுக பக்கம் போய் நின்று இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்று நாங்கள் திராவிடத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்கன்னா, அதை விட கால கொடுமை ஏதாவது இருக்கா? அதை விட முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா? கேட்டா சீமான் வந்து திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டாரு, சீமானா மாத்தி மாத்தி பேசிக்கிறாரு, சீமானா வந்து மறைமுகமா திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, சீமானா இந்த கரூர் விவகாரத்துல விஜயை எதுக்குறாரு, ஆனா வந்து திமுகவை வாயத்திறந்து கூட பேச மாட்டுறாரு, திமுகவை வந்து அவர் கண்டிக்க மாட்டுறாரு. பாருங்க, இது வந்து தெரியுதுல அவர் மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கிறாரு. சீமான் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சு வந்ததுல இருந்து அவருடைய பேச்சு மாறி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனங்களை முன் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த கரூர் விவகாரத்துல அடிப்படை பொறுப்பேற்க வேண்டியது யாரு? அது சதி நடந்துச்சு, அது அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுலாம் விடுங்க. தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் இறந்து போயிட்டாங்க, மக்கள் இறந்து போயிட்டாங்க, கட்சிக்காரங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ இதுக்கு தார்மீக பொறுப்பு விஜய் தான் ஏற்று இருந்திருக்கும், அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து திமுக தான் ஏற்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் வேணாம், சிம்பிளா நான் கேள்வி கேட்குறேன். தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு, இந்த துப்பாக்கிச்சூடு இதுக்கு நாங்கள் தான் காரணம் அதிமுக அரசு பொறுப்பேற்றுச்சா? பொறுப்பேற்கல. அதே போல் பரமக்குடி துப்பாக்கிச்சூடு, அதுக்கு நாங்கள் தான் காரணம்னு அன்றைக்கி இந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ நடந்த சம்பவத்துக்கு எப்படி திமுக அரசு பொறுப்பேற்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போது ஒரு தார்மீகமாக என்னை பார்க்க வந்ததுனால தான் இறந்துருக்காங்க, அப்போ நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு அது சதியோ வேணா இருந்துட்டு போட்டுங்க, திமுகவே கொலை பண்ணியிருக்கட்டும், திமுக செந்தில் பாலாஜி டீம் அப்படியே இறங்கி ஏதோ பண்ணியிருக்கட்டும், ஆனாலும் தன்னை பார்க்க வந்ததுனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத உணர்ந்து விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருந்திருக்கணும், காணொலி வெளியிட்டு இருந்திருக்கணும். ஆனால் என்ன பேசினார் அவர் வந்து சிஎம் சார் என்ன தொடுங்க, என் கட்சிக்காரங்களை தொடாதீங்க, அவங்கள விட்டுருங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஐயக்கத்தனமான ஒரு பேச்சு. மருத்துவமனையில் போய் பார்த்துருந்துருக்க கூடாது? எல்லா கட்சிக்காரங்களும் உள்ளே இருந்தாங்க, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒருத்தன் இல்லை. நான் கூட இருந்தேன், நான் அங்கே போய் இருந்தேன். 2 மணிக்கு நான் அரசு மருத்துவமனைக்கு போனேன். அடுத்த நாள் மதியானம் வரையும் நான் இருந்தேன். டிவிக்கே சேர்ந்த ஒருத்தனை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவரை ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஆனால் சீமான் அவர்கள் டிவிக்கேவை தான் விமர்சனம் பண்ணுவார். அதுதான் சரியும் கூட. கொஞ்சம் நினச்சி பாருங்க, டிவிக்கேல இருக்கக்கூடியவங்களாம் காவல்துறை சொன்ன உடனே உட்காரக்கூடிய ஆட்களா? கரண்ட் கம்பத்துக்கு மேலே ஏறுறதும், அந்த கிரீஸ் கம்பிகளுக்கு மேலே ஏறுறதும், பனைமரத்துக்கு மேலே ஏறுறதும், இப்படி ஏறும்போது ஒரு தன்னுடைய ரசிகர்களுக்கு முதல்ல சுய கட்டுப்பாடை விஜய் அவர்கள் சொல்லி தந்திருக்கணும். அப்படி சொல்லி தரல. அப்படி இருக்கும்போது இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடியது அது நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து விஜய் பொறுப்பேற்க மாட்டார், இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னா, ஒருத்தனை நீங்கள் புனித பின்பம் கட்டுறதுக்கு நீங்கள் ஏன் விஜய் விமர்சிக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒரு சாயத்தை பூசுறீங்க? ஏன் பூசுறீங்க? அப்போது இதே அண்ணன் சீமான் அவர்கள் தாங்க, நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பொட்டி வாங்கிட்டாரு, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திமுக கிட்ட மறைமுகமாக வந்து ஆதரவாக செலுத்துறாரு, அப்படி இப்படிலாம் விமர்சிக்கிறீங்களே, கூடயே வருவான், தேர்தல் வரையும் கூடயே வருவானுங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுவானுங்க, தள்ளி நின்று கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிடுவானுங்க. ஒரே நம்மளும் நினைப்போம், நல்லா பேசுகிறானே, நல்லா எழுதிக்கிருக்கானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் அவனோட நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். அவன் அதிமுக பக்கம் நின்று நம்மளை விமர்சிக்க ஆரம்பிப்பான். ஒவ்வொரு தேர்தலையும் இதான் நடக்கும். இப்போ நினச்சி பாருங்க, கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பாலம் கட்டுறாங்க, அந்த பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடுன்னு பேரை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே வாய் திறந்து பேசல. ஏன்? நாயுடு மக்களுடைய ஓட்டு விழுகாது அப்படின்னு வாய் திறந்து பேசல. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவுடைய பி டீம் சொன்னீங்களே, திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டாருன்னு சொன்னீங்களே, திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு சொன்னீங்களே, அந்த அண்ணன் சீமான் அவர்கள் தான் 4 பக்கத்துக்கு அறிக்கை விட்டு திமுக விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய அடிமடை பெரியாரை வந்து கை வச்சார், பெரியார் அடித்தார். பெரியார் உரித்த வெங்காயம் இதுதானா? அந்த அறிக்கையை படித்து பாருங்க. இவரா திமுகவுடைய பி டீம் அப்படின்னு தான் கேட்க தோணும். அந்த அளவுக்கு கடுமையான சீமான் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து பேசிக்கிருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, விஜய் எதுக்குறாரு, அதிமுகவை எதுக்குறாரு பாருங்க. இந்த நேரத்தில் திமுக ஆதரவாக நிற்கிறாருன்னு என்ன சொல்கிறது, இப்படி பேசுகிறவனுங்க பொட்டி வாங்கிட்டு பேசுகிறவனுங்க அந்த 2 துண்டு எலும்புக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு அந்த சீமான் அவர்கள் மீது ஒரு சாயத்தை பூசிக்கிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் எவனாவது ஒரு அப்பாவி இருப்பான்ல, சூதுவாது தெரியாதவன் இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் சீமான் பொட்டி வாங்கிட்டாரு, சீமான் திமுகவுக்கு ஆதரவாக செலுத்துறாருன்னு அந்த மாதிரியான இளைஞர்களை மடைமாற்றி எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறானுங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்க, எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வைங்க, தமிழ் தேசியம் மலரும் அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இது அயோக்கியத்தனம் இல்லை?
ஒரு ஒரு யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்து நான் நாம் தமிழ் கட்சி பற்றி பேசுகிறேன், சீமான் அண்ணன் பற்றி பேசுகிறேன். நேற்று தினம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 காணொலி நான் இந்த புதிய வலைவலியில் போட்டிருக்கேன். அந்த காணொலியில் கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். நீயும் சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டு மற்றவங்கள மாதிரி சீமான் முதுகில் குத்திர மாட்டேல அப்படின்னு நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய ஆதங்கம் என்னன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி பல பேர் கிளம்பியிருக்கானுங்க. புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறது, அது நாம் தமிழர் கட்சி சீமானு தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிடுறது, நம்ம உறவுகளும் ஆதரவு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுறாங்க, தேர்தல் நேரத்தில் போய் அப்படியே சேனலை அடமானம் வச்சுட்டு, அதிமுக போய் அடமானம் வச்சுட்டு, பிஜேபி போய் அடமானம் வச்சுட்டு, திமுக போய் அடமானம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, சீமான் சரியில்லை. இவனுங்களுக்கு வியூஸ் அதிகமாக வந்த உடனே தான் பேச்சு எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்ன உடனே நம்ம சொல்கிறது தான் சரி, நம்ம சொல்கிறது மட்டும்தான் சரி, சீமான் அப்படி தான் பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்ற நிலைப்பாடுக்கு அவன் வந்துடுறான். அப்படி என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க ஆரம்பிச்சிடறான். இவன் விமர்சிக்கும் போது என்ன ஆகுது, தானாக வந்து அதிமுகவோ இல்லை திமுகவோ பிஜேபியோ வந்து அப்படியே கொக்கி போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இவ்வளோதான் நடக்குது. அப்போது நாம் தமிழர் கட்சி உறவுகள் தெளிவாக இருந்துக்குங்க. நல்லவன் மாதிரியே இருப்பான், நம்ம கூடயே இருப்பான், நல்லா போவான். தேர்தல் நேரத்தில் மட்டும் அப்படியே கொஞ்சம் தள்ளி நிற்பான். சீமான் சரியில்லை, அவர் பேசுகிறது சரியில்லை, அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இட்லி கடை படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் அவர் பண்ணுறாரு, இன்பநிதி ஸ்டாலின் தயாரித்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ரெட் ஜெயண்ட் மூவி அந்த படத்தை தயாரிக்குது, அதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் ரிவ்யூ கொடுத்ததுனால திமுக பொட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இதே ரெட் ஜெயண்ட் மூவி தான் விடுதலை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தயாரிச்சுது. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அந்த விடுதலை படத்துக்கு முதலாளாக போய் ரிவ்யூ கொடுத்தார். அதே போல் எத்தனையோ படங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அமரன் படம் இருக்குல்ல, அமரன் படத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ரிவ்யூ கொடுத்தாரு. அதே போல் இந்தியன் படத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ரிவ்யூ கொடுத்தார். இந்த படங்கள்லாம் இந்த ரெட் ஜெயண்ட் தயாரித்தது தான். ஆனாலும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நல்ல படங்கள் வந்தால் அண்ணன் சீமான் அவர்கள் போய் ஆதரவு கொடுக்குறது அவருடைய கடமையாக வச்சுருக்காரு. இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் வரும்போது அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவாக பேசுவார். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு உள்நோக்கம் கற்பித்து, டேய் அண்ணன் சீமான் அவர்களுடைய ரத்தத்தில் ஊறி இருக்குது திமுக எதிர்ப்பு, அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு போக மாட்டார், சரிங்களா? அதனால் இந்த கூட்டத்துக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சேன். எனவே இந்த காணொலியை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.